வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆப் நேம் இஸ் பைமோட் அண்ட் திஸ் வீடியோ ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்ன்றது ஒரு நல்ல க்ராசரி, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹேர் ஆயில் இந்த மாதிரிலாம் நிறைய வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஸோ அதை வாங்கிறதுக்காகவே இருக்கிறது. இது ஒரு ஷாப்பிங் மாதிரி. இதுலேயே நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த பிராண்டை வச்சும் நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். அண்ட் டீல்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு 1000 ருபீஸ்க்கு இருக்கிறது ஒரு 100 ருபீஸ் மாதிரி தருவாங்க. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்துட்டு டீல்ஸில் போய் பை பண்ணிக்கலாம். இதனால் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியில் போய் எந்த ப்ராடக்ட்டும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் ப்ராடக்ட் விற்கிறது எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் நம்மளோட ஃபேவரட்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ ரீசெண்டாக வாங்கின ப்ராடக்ட்ஸ் என்னென்ன நம்ம தனியாக நமக்குன்னு ஐடி யூஸ் பண்ணி அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த 3 கோடு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷாப் பை கேட்டகரின்னு இருக்கும். ஸோ அதில் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து கூட இப்போ ஒரு ரெடி டு குக்குன்ட்டு இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு ஒரு ரெடிமேட் ஃபுட் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வரும். லைக் ஒரு 5 மினிட்ஸில் குக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கிற வச்சுட்டு நம்ம வந்துட்டு அது வாங்கிக்கலாம். அண்ட் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் லைக் நைஃபாக இருக்கட்டும், ஏதாவது ப்ரூம் ஸ்டிக்கு, இந்த மாதிரிலாம் மேட்டு, இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு இதில் வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆப் லிங்க் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜவ்வரிசியை வச்சு ஒரு சூப்பரான ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி. ஸ்நாக்கா மட்டும் இல்லை, லஞ்ச் பாக்ஸுக்கும் நாம் இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். சட்னியோட சாப்பிடவும் நல்லா இருக்கும். சட்னி இல்லாம அப்படியே சாப்பிடலாம், அதுவும் ரொம்பவே நல்லா இருக்கும். முதல்ல ஒரு பெரிய பவுல்ல 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கங்க. ஜவ்வரிசி பாத்தீங்கன்னா மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கங்க, நைலான் ஜவ்வரிசி வேண்டாம். இப்ப இந்த ஜவ்வரிசிய 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணிய வடிகட்டிட்டு எடுத்துக்கங்க. கழுவிய ஜவ்வரிசி கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு 4ல இருந்து 5 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்திருக்கும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ஜவ்வரிசி நல்லா சாஃப்டா உதிரியா ஊறி வந்திருக்கு. ஜவ்வரிசி பாத்தீங்கன்னா நல்லா ஊறி வரணும். லேசா எடுத்து அழுத்தி விட்டீங்கன்னா நல்லா சாஃப்டா மசிஞ்சு போகணும். அந்த அளவுக்கு இருந்தாதான் நமக்கு நல்லா இருக்கும். அடுத்து இதுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க. 2 பச்சை மிளகாய நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாய் நறுக்கிய கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாய் நறுக்கிய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாய் நறுக்கிய இஞ்சி சேர்த்துக்கங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலைய தோலை எடுத்துட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஒண்ணும் பாதியமா உடைச்சு சேர்த்துக்கங்க. அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு லேசா இந்த அளவுக்கு துருவி சேர்த்துக்கங்க. இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு பீட்ரூட்டை துருவி சேர்த்துக்கங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அதிகம் சேர்க்க வேண்டாம், எல்லாமே சேர்ந்து வரதுக்காக தான் சேர்க்கிறோம். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெசரி விட்டுக்கங்க. ஜவ்வரிசி சேர்த்த காய்கறிகள்ல இருக்கிற ஈரமே நமக்கு போதும். தேவைப்பட்டா மட்டும் 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து எல்லாமே நல்லா சேர்ந்து வர மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கங்க. இப்ப இது எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன உருண்டையா உருட்டி எடுத்துக்கங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் இந்த மாதிரி சின்ன உருண்டையா உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். அடுத்து ஒரு குழிப்பணியார சட்டியில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் லேசா சூடானதும் ஒவ்வொரு உருண்டையா எடுத்து எல்லா குழியிலையும் சேர்த்துக்கங்க. இப்ப நம்ம அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேம்ல வச்சு வேக விடலாம். அடுப்பு அதிகமா இருந்துச்சுன்னா வெளியில உங்களுக்கு சட்டுன்னு நிறம் மாறிடும், உள்ள வெந்து வராது. அதனால மீடியம் லோ ஃப்ளேம்ல வச்சு வேக விடுங்க. அதே மாதிரி திருப்பி விட்டு வேக விட்டுக்கங்க. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து செவந்து வரதுக்காக. இதுக்கு பாத்தீங்கன்னா அதிகமா எண்ணெய் தேவைப்படாது.
நாம முதல்ல சேர்த்த எண்ணெயிலேயே எல்லாத்தையுமே சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் திருப்பி விட்டு வேக விடுங்க. கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா உருண்டைகள் லேசா நிறம் மாறி செவந்து வந்திருக்கும். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இந்த அளவுக்கு செவந்து வந்த உடனே இப்ப நாம ஒவ்வொன்னா வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் சேர்த்து சுட்டு எடுத்துக்கங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை சுட சுட சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும், ஆனாலும் ரொம்பவே நல்லா இருக்கும். கிரீன் சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னின்னு எது வேணா பயன்படுத்திக்கலாம். சட்னி இல்லாமலும் கூட இது சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.